லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நாங்க தாழ்த்தப்பட்டவங்க, அதான் ஒதுக்கி வைக்கிறாங்க. கால்வாயில் இறங்கிய ஊர் மக்கள், காட்டு தீ போல் பரவிய வீடியோ. பரபரக்கும் வேலூர். அவர் பாட்டு போயிட்டாரு. வேற எந்த ஒரு பேச்சும் பேசல. அவரு பார்த்துட்டு நீங்க அவர் பாட்டு போயிட்டே இருந்தாரு. வேலூர் மாவட்டம் லத்தேரி ஊராட்சியில் அமைந்துள்ளது இந்திரா நகர் காலனி. இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அதில் பெரும்பான்மையானவர்கள் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர், மின்சாரம், சாலை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் முறையாக கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டுமென அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அரசு அதிகாரிகளிடமும் ஊராட்சி நிர்வாகத்திடமும் பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அதேவேளையில் இவர்களுக்கென ஊராட்சி நிர்வாகம் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை. இந்நிலையில் இந்திரா நகர் காலனி பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் அப்படியே இருந்துள்ளன. இதனால் அந்த பகுதி மக்களுக்கு விஷ காய்ச்சல் பரவும் அபாயம் இருந்துள்ளது. இது பற்றி ஊராட்சி நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த ஊர் மக்கள் கால்வாய்களை சுத்தம் செய்ய தாங்களாகவே முன்வந்துள்ளனர். அப்போது அவர்கள் எந்த ஒரு பாதுகாப்பு உடைமைகளையும் இல்லாமல் மண் வெட்டிகளுடன் வெறும் கைகளாலேயே கழிவுநீர் கால்வாய்களை சுத்தம் செய்துள்ளனர். அந்த ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருவரும் கழிவுநீர் கால்வாய்களில் இறங்கி கழிவுகளை அகற்றியுள்ளனர். இதனிடையே இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் கேட்டபோது, பஞ்சாயத்திலிருந்து எங்களுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அதை பற்றி கேட்டால் பதில் சொல்லாமல் உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க என வேதனையுடன் தெரிவித்தனர். எதுக்காக நீங்களே வாரிட்டு இருக்கீங்க? பஞ்சாயத்துலேருந்து எங்களுக்கு அந்த வேலையும் செய்துருவோம்னா நாங்களே தான் செஞ்சுக்கிறோம். நாங்கள் அருந்ததி காலனி, எங்கள் வேலைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நாங்களே தான் எங்களுக்கு செஞ்சுக்கணும். பஞ்சாயத்துலேருந்து எங்களுக்காக அந்த வேலையும் செய்யறதில்லை. எப்போ 10-15 வருஷமாக நாங்களே தான் செஞ்சுக்கிறோம். அப்பப்போ பஞ்சாயத்தில் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நீங்களே செஞ்சுக்கிங்க, நீங்களே வாரிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் இது? எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. நாங்கள் அருந்ததின்றதுனால, நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க, அதனால எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஓட்டு கேட்கறதுக்குலாம் வருவாங்க. ஓட்டு கேட்கறதுக்கு வீடு ஏறி வராங்க. வீட்டுள்ள அன்னைக்கு வீட்டுள்ள கூட வராங்க. மிச்ச நேரத்தில் வீட்டு பக்கம் கூட வர மாட்டாங்க. உங்கள் பேர் என்ன? கார்த்தி. அது மட்டுமின்றி எதற்காக இது போல் செய்கிறார்கள் என்ற கேள்விக்கு, எல்லாரும் எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்கன்னு எங்களுக்கு எந்த உதவியும் செய்யறதில்ல, ஆனால் ஓட்டு கேட்க மட்டும் ஊருக்குள்ள வருவாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரமாட்டாங்க என தெரிவித்தார். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்கும்படி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அவர் பாட்டு போயிட்டாரு. வேற எந்த ஒரு பேச்சும் பேசல. அவரு பார்த்துட்டு நீங்க அவர் பாட்டு போயிட்டே இருந்தாரு. வண்டியில போயினாங்கிறாரு. தற்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் வழங்கப்படாமல் ஒதுக்கி வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.